இன்னைக்கு எப்படி பல கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அண்ணாமலையார் சேம்பர்னு ஒரு பெரிய மணல் கம்பெனிய எப்படி ஓபன் பண்ண முடியுது? எங்க காசு வந்துச்சு? எனக்கு வந்து நண்பர்கள் காசு தராங்கன்னு சொல்றதே ஒரு விதமான கணக்கு காட்டுற வேலைன்னு நான் சொல்லுவேன். ஏமாத்துற வேலைன்னு நான் சொல்லுவேன் நானு. ஏன்னா நமக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இவன் சென்னையில தங்கி இருந்த வீட்டு வாடகை மட்டும் 3 லட்சம் ரூபாய்க்கு மேல சொல்றாங்க. 3 லட்சம் ரூபாயான ஃப்ரெண்ட்ஸுங்க கொடுத்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இதுல சார் வச்சிருக்க கார் மைலேஜே வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா 8 கூட தராது. அதுக்கு ஒரு நாளைக்கு 5000 10,000 செலவு பண்ணணும் சுத்துறதுக்கு. இதுல சார் வந்து இறங்கினா பிளைட் ஏறினா பிளைட் அதுக்கு எவ்வளவு காசு வரும்னு நமக்கு தெரியும். சார் சாதாரண வாழ்க்கைலாம் வாழலன்னா சார் வாழ்றதெல்லாம் வந்து கார்பரேட்டுக்கு உண்டான லைஃப் ஸ்டைல வாழ்ந்துகிட்டு இருக்காரு மிஸ்டர் அண்ணாமலை சார். இப்படி இருக்கு. இது வந்து அண்ணாமலை தனியா வசூல் பண்ணுதுன்னு இந்த ரெட்டி அமர் பிரசாத் ரெட்டி இவனுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஐடி ரைடை விட்டுருவேன், சிபிஐ ரைடை விட்டுருவேன், உன்னை அந்த கேஸ்ல இருந்து காப்பாத்துறேன், நான் உன்னை அங்க பேசிக்கிறேன், நான் உன்னை இங்க பேசிக்கிறேன், நான் உன்னை அங்க காப்பாத்துறேன், நான் உன்னை இங்க காப்பாத்துறேன் அப்படின்னு பம்மாத்து வேலை காமிச்சு பிளாக்மெயில் பண்ணி போட்ட பணமே ஏகப்பட்ட பணம். இந்த பிரச்சனையில தான் அமர் பிரசாத் ரெட்டி வந்து ஒரு கட்டத்துல வந்து அண்ணாமலைக்கு அகேன்ஸ்டா போறப்ப அலெக்ஸ்ன்னு ஒரு அட்வொகேட் வச்சு தூக்கி வச்சு அண்ணாமலை உடைய ஆட்கள் வந்து அமர் பிரசாத் ரெட்டியை போன வருஷம் தூக்கி வச்சு மிரட்டி இருக்காங்க. அண்ணனை பத்தி எங்காவது வாய் விட்ட தொலைச்சிருந்தான். இப்ப பாருங்க இருக்கிற இடமே தெரியாம இருப்பான் அமர் பிரசாத் ரெட்டி. காரணம் என்னன்னா பங்கு பிரிக்கிற சண்டை அவனுக்குள்ள.